இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 1998 ஸ்பேஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்றது சுருக்கமா சொல்லணும்னா ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு ரிசர்ச் லேப்னு சொல்லலாம். இந்தியால இருந்து ஸ்பேஸுக்கு போன முதல் இந்தியன் ராகேஷ் சர்மா 1984 ஸ்பேஸ்க்கு போனாரு. அவருக்கு அடுத்து சுபான்ஷு சுக்லா தான் இப்ப 26ஆம் தேதி 2025 ஸ்பேஸ்க்கு போயிருக்காரு. 41 வருஷம் கழிச்சு 2வது இந்தியனா இவர் ஸ்பேஸ்க்கு போயிருக்காரு. ஸ்பேஸ்க்கு போன 2வது இந்தியன் இவரு. ஆனா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போன முதல் இந்தியன்ற பெருமை இவரை தான் சேரும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கண்டுபிடிச்சு 26 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்தியனே அனுப்புறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து ISS ஏஜென்சியோட அபிஷியல் பார்ட்னர் கிடையாது. அமெரிக்கா, ரஷ்யா, சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அபிஷியல் பார்ட்னர்ஸா இருக்காங்க. இந்தியா அபிஷியல் பார்ட்னர் கிடையாது. அப்புறம் எப்படி இப்ப அனுப்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2023 இந்தியா நாசா கூட ஒரு கமர்ஷியல் அக்ரிமெண்ட் போட்டாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப மிஸ்டர் சுக்லா ஸ்பேஸ்க்கு போனார் இல்லையா, அவர் போன ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு காசு கொடுத்து முன்னாடியே சீட் புக் பண்ண மாதிரி. இஸ்ரோ வந்து இந்திய மதிப்புல 550 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவருக்காக அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல போறதுக்கு சீட் வாங்கியிருந்தாங்க. ISS ஏஜென்சில மெம்பர் ஆகிறதுக்கு ஆகிற செலவோட கம்பேர் பண்ணும்போது இந்த செலவு வந்து ரொம்ப கம்மி தான். அதனால தான் ஒரு கமர்ஷியல் அக்ரிமெண்ட் போட்டு பே பண்ணி அவர் இப்ப சென்ட் பண்ணியிருக்கோம்.